ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு அற்புதமான ஜென் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் யாசகம் கேட்டு பிழைக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேன் சொன்ன ஒரு ஐடியானால் கிட்டத்தட்ட பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறுறாருங்க. பல கோடி மக்கள்கள் அவர் மேலே நல்ல அபிப்பிராயமும் வைக்கிறாங்க. இங்கே பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மக்களுடைய அன்பை சம்பாதிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இவர் பணத்தையும் சம்பாதித்தார், மக்களுடைய அன்பையும் சம்பாதித்தார் அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நிஜமாக சொல்கிறேங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான லைஃபுக்கு தேவையான விஷயங்களை கொண்ட மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் நிறைய யாசகம் வாங்குறவங்க அங்கே பஸ் ஸ்டாண்டு படிக்கட்டு ஓரமாக தங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வரக்கூடிய மக்கள்கிட்ட யாசகம் வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. இப்படி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வினோதமான ஒரு மனிதர். அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ அது பெருசாக தெரியாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அப்போ அவர் கொஞ்சம் வினோதமாக தான் எல்லோரும் பார்த்தாங்க. அவர் செய்யக்கூடிய செயல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தாங்க இருக்கும். அதாவது காசை வாங்கிக்கிட்டு அவங்கள வாழ்த்துவார். அவங்கள எப்போவுமே எல்லாருமே காசு வாங்கிட்டால் வாழ்த்துவாங்க தான். ஆனால் இவர் கொஞ்சம் ஒரு படி மேலே போய்ட்டு எக்ஸ்ட்ரா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்லி வாழ்த்துவார். உன் பிள்ளை நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், உன் புருஷன் நல்லா இருக்கணும், உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி வாழ்த்துவார். இப்படி இவர் வாழ்த்திக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் யாசகம் வாங்கி இவருடைய வாழ்க்கையை இவர் நடத்திட்டு இருக்காருங்க. இவருக்கோ வயசு 40-50 இருக்குங்க. அதிகமான வயசு அப்படின்றது கிடையாது, ஒரு 40-50 வயசு அப்படின்றது இருக்கும். இந்த வயசில் இருக்கக்கூடியவர் இது போன்ற செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கிட்டையும் இதே போல் பணத்தை வாங்குறாரு, அதே போல் ஆசீர்வாதமும் பண்ணுறாரு. மற்றவர்களும் இவர் பண்ணுறதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்றதுக்காக இவருக்கு அப்பைக்கப்போ காசு அப்படின்றது கொடுப்பாங்க. வருவாங்க, மன கஷ்டம் இருக்கிறவங்க அங்கே நின்று இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டுட்டு போயிடுவாங்க, காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் காசு போடாமல் கூட இவர்கிட்ட வாழ்த்து மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவர் காசு வாங்கிறதுக்கு முன்னாடியே வாழ்த்து அப்படின்றது பண்ணிடுவார். இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குங்க. நாட்கள் மாதங்களாக மாறுது, மாதங்கள் வருடங்களாக மாறுது. இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய தொழில் செய்து இருக்கக்கூடிய நபர் அங்கே வரார். அவரிடமும் இவர் போய் பேச முயற்சி செய்கிறாரு. ஏன்னா பார்க்க நல்லா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு நல்ல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் மாதிரி தான் இருக்கிறார் அவர் பார்க்கக்குள்ள. அப்போ கண்டிப்பாக இவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இவரும் என்ன செய்கிறாருன்னா, அந்த கோட்டு போட்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. இது போல் யாசகம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்கொள்கிறேன். அதுக்கு அந்த கோட்டு போட்டவர் இவரை பார்த்துட்டு, நான் உங்களுக்கு எதுக்காக பணம் தரணும் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வழக்கம் போல் கையை மேலே தூக்கி அவரை வாழ்த்த ஆரம்பிக்கிறாரு. நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், உன்னுடைய அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்த ஆரம்பிக்கிறார். இதை கேட்ட உடனே அந்த மிகப்பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் என்ன பண்ணுறாருனா சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு வருத்தம், என்னடா நமக்கு பணம் வராது போல் நம்ம வாழ்த்துறோம், இவர் சிரிக்கிறாரு நம்மளை கேலி செஞ்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே அங்கே அமைதியாக நிற்கிறாரு. அப்போ அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த யாசகம் வாங்கி பிழைக்கக்கூடியவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா, நீங்கள் வாழ்த்துறதுக்கு முன்னாடியும் என் குடும்பம் நல்லா தான் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, என் பிள்ளைக்குட்டி நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கேட்க, அவர் காசு தாங்கயா, எல்லா சாப்பாட்டுக்காக காசு தான் அப்படின்னு சொல்ல, அந்த ஒரு பணக்காரர் என்ன செய்கிறாருன்னா நேராக கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றாரு. சாப்பிட்டுறாரு. இப்போ சாப்பிட்ட உடனே இவருக்கு மன திருப்தி ஆகிடுச்சு, வயிறும் ஃபில் ஆகிடுச்சு. அதனால் இவர் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்த நாளும் வராரு. அதே பணக்காரர் கோடீஸ்வரர் அடுத்த நாளும் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு. இப்போ அதே மாதிரி இவரும் போய் பணம் அப்படின்றது கேட்குறாரு, வாழ்த்துறாரு. ஏன்னா இவருக்கு பழகி போச்சு, வாழ்த்துறாரு. அவர் அதே வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு பணம் கேட்குறீங்க, பசிக்குது.
அப்போ நேராக வாங்க சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. இப்படியே தொடர்ந்து அந்த பணக்காரர் வரக்குள்ள எல்லா டைம்லேயுமே அவருக்கு சாப்பாடு அப்படின்றத மட்டுமே வாங்கி கொடுத்துட்டு போகிறாரு. இவருக்கு சாப்பாடுனா அந்த நேரத்துக்கு இவர் வந்துட்டு கொடுக்கறத நிறையா வாங்கி சாப்பிட்றாரு. ஆனால் அதை வந்துட்டு காசாக கொடுத்தாருன்னா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம். அப்போ இந்த யாசகம் வாங்குறவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, இது போல் அந்த கோடீஸ்வரர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே எனக்கு உணவு வாங்கி தரீங்க, அந்த காசை எனக்கு வந்துட்டு உணவாக வாங்கி தராமல் பணமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயம் என்னுடைய ஒரு வாரத்துக்கான வந்துட்டு நான் செலவுகளை என்னால் எடுத்துக்க முடியும். ஒரு வாரத்துக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாது அந்த காசை நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ஒரே வார்த்தையாக சொல்கிறாரு, நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ உங்கள்கிட்டருந்து நான் ஏதாவது வாங்கணுமே, நீங்கள் ஏதாவது எனக்கு கொடுத்தா தானே நான் உங்கள்கிட்ட வந்துட்டு திரும்ப கொடுக்க முடியும். எதுவுமே இல்லாமல் நான் காசாலாம் கொடுக்க முடியாது. காசு கொடுக்குறேன்னா அந்த காசுக்கு தகுந்த பொருள் வரணும். உணவு அப்படின்றது உங்களுடைய பசியை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அது எல்லா மனிதர்களும் யாரிடமாவது உணவு கேட்டாங்கன்னா உணவு வாங்கி தரக்கூடியது அவர்களுடைய கடமை. அதை நான் முழுமையாக நம்பக்கூடியவன், கடவுள் பக்தி மிகுந்தவன். அதனால் நான் உங்களுக்கு உணவு அப்படின்றத வாங்கி தரேன். ஆனால் பணமாக கொடுக்கணும்னா உங்கள்கிட்டருந்து ஏதாவது எனக்கு வரணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் உடனே ஆசீர்வாதம் பண்ண போகிறார். ஆசீர்வாதம் அப்படின்றது அது வேணாம், வாய் வார்த்தைகளான வேணாம், எனக்கு பொருளாக தான் வேணும் அப்படின்னு சொல்ல இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது இப்படி நடக்குதே நம்ம. அதே போல் அந்த டைம்லேயும் இவர் ஆசீர்வாதம் பண்ணுறது கொஞ்சம் நாட்கள் போக போக மக்களுக்கு என்னடா இவர் என்னமோ ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இவர்கிட்ட வர்றவங்களும் குறைஞ்சிட்டாங்க. இவரை வினோதமாக பார்த்த எல்லாருமே இவர்கிட்ட வர்றதை குறைச்சிக்கிட்டாங்க. அப்போ இவருக்கு ஒரு யோசனை வருது. இந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, அவர்கிட்டருந்து ஏதாவது வாங்கினா தான் நம்மக்கிட்ட இருக்கிறத ஒரு கிழிஞ்ச பை உடஞ்சி போன தட்டு இதை கொடுத்தா அவரை நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இதற்கு பதிலாக வேறு ஏதாவது அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பஸ் ஸ்டாண்டினுடைய ஓரமாக வந்துட்டு பார்க்குறாருங்க. அங்கே நிறைய செடி கொடிகள் அப்படின்றது படர்ந்து இருக்குது. அந்த செடி கொடிகளில் நிறைய பூக்கள் அப்படின்றது பூத்து இருக்குதுங்க. உடனே இவர் ஓடி போய் என்ன செய்கிறாருன்னா அந்த பூக்களை பறிக்கிறார். அந்த பூக்கள் செடி இருக்கக்கூடிய இடங்கள்லேயே காய்கள் அப்படின்றது இருக்குது. காய்கள் காய்ச்சும் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த காய்களையும் பறிக்கிறார். அந்த பூ காய் இதை வந்துட்டு பறித்து அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்துட்டு கவர் கட்டி அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா இவருக்காக காசு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு இதை பரிசாக கொடுக்க ஆரம்பித்தாருங்க. இவருக்கு ஒரு 10 ரூபா போட்டாருன்னா அந்த பூவை கொடுத்துருவார். நிறைய பூக்களை பறித்து அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குற ஒரு கட்டத்தில் இந்த ஒரு கோடீஸ்வரர் அந்த இடத்துக்கு வராரு. அப்போ வந்துட்டு காசு கொடுங்கன்னு இவர் கை நீட்டுறாரு. ஐயா நான் உங்கள்கிட்ட முதல்லே சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுத்தாதான் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய பையிலேருந்து கையை விட்டு அவர் ஒரு பூக்கொத்தை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு. பூக்கொத்தை எடுத்து கொடுத்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, இவர் வந்துட்டு வேறு ஏதோ கொடுப்பாருன்னு நான் நினச்சேன். இவர்கிட்ட இருக்கிறத இவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவருடைய ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு இந்த பூக்களை பறிச்சுட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருதுங்க. அவருக்குள்ளே வந்துட்டு ஒரு நம்பிக்கை அப்படின்றது பிறக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாருங்க. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ இவருக்கு வந்துட்டு பூக்கொத்து கொடுக்கறதுனால மக்களுக்கு இதனால் ஒரு பயன் அப்படின்றது இருக்குது. காய் வந்துட்டு பறிச்சுட்டு வந்து கொடுக்கறதுனால மக்களுக்கு இவர் கொண்டு வந்து கொடுக்குற பொருள்னால ஒரு பயன் அப்படின்றது கிடைக்குது. அதனால் மக்கள் தொடர்ந்து இவர்கிட்ட நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போனால் கம்மியாக ஏன்னா 10 ரூபா கொடுத்தா ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா அவர் அவ்வளோ பெரிய பூ கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. காய்கறி வாங்குறதுக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இவருக்கு பணம் 1000 2000 3000 இந்த மாதிரி வந்துட்டு பணம் அதிகமாக சேர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா வந்துட்டு ஒரு நல்ல உடையாக போடலாம், அழுக்கே இல்லாத உடையாக போடலாம் அப்படின்னு சொல்லி அழுக்கே இல்லாத உடைகளை மாற்றுறாரு. அழுக்கே இல்லாத உடைகளை மாற்றிட்டு சின்னதாக அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே என்ன செய்கிறாருன்னா கவர் நிறையா, அதாவது இப்போ வந்துட்டு போய் கடையிலேயே வாங்க ஆரம்பிச்சிட்டார். இவர் வந்து வியாபாரிகள்கிட்ட கடையிலேயே வந்துட்டு காய்கறி பூக்கள் இதெல்லாம் வாங்க ஆரம்பித்து அந்த இடத்துல கவரை கட்டி வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே போல் வராங்க, காசு கொடுக்குறாங்க, இவர் காய்கறி கொடுக்குறாரு. இப்படி போயிட்டே இருக்குது. நாட்கள் போக போக காய்கறி வாங்கிறதுக்காகவும் காய்ப்பூ வாங்கிறதுக்காகவுமே மட்டும் மக்கள் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்க ஒரு சிலர்லாம் ஒரு கவர் என்ன விலையா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் 10 ரூபா 5 ரூபா அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்படியே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு.
அங்கே எங்கே மார்க்கெட்லேயோ இல்லை வியாபாரிகள்கிட்ட வாங்குறாங்களோ அதுலேருந்து ₹1 ₹2 எக்ஸ்ட்ரா வச்சு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி கொடுக்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதே பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு கடையை வாங்கி போட்டுட்டாரு. அதே ஊர்லேயே வந்துட்டு ஒரு 4-5 பிரான்ச் அப்படின்றதையும் ஓப்பன் பண்ணிடுறாரு. அதே கோடீஸ்வரர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த கோடீஸ்வரனுடைய வீட்டுக்கு பூக்களையும் காய்கறிகளையும் சப்ளை பண்ணுற வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த உடனே அந்த கோடீஸ்வரருக்கு சந்தோஷம். நம்ம சொல்லி இவர் மாறி இருக்காருன்னா இப்போ நம்மளால் முடிந்த உதவிகள் அப்படின்றது இந்த இடத்துல இவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி இவருடைய பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பண உதவிகள் செய்கிறாரு. நிறையா வந்துட்டு இவர் போல் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் அவர்களுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய பல ஆயிரம் வந்துட்டு வேலையாட்கள் அவர்கள் எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு காய்கறி சப்ளை பண்ணுறத இவர் வாங்கி தராரு. இப்போ இப்படி பண்ணி கரெக்டாக அந்த கோடீஸ்வரர் அளவுக்கு வந்துட்டு பணம் சம்பாரித்து கோடிக்கணக்கில் சொத்துக்களை வந்துட்டு சேர்த்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இன்றளவும் அவர் இருந்துக்கிட்டே இருக்காருங்க. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனல் அப்படின்றத கொடுக்கும் அப்படின்றத எவ்வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றினாலே நம்மளுக்கு போதும். நம்மளுடைய சிந்தனைகள் மாறிட்டாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும். நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் கோடிக்கணக்கில் வந்துட்டு பணம் போடணும், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டில் நம்ம பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றினாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு செல்வம் செழிப்போடையும் கோடீஸ்வர யோகத்தோடையும் வாழக்கூடிய வாழ்க்கையாக மாறும். நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கை வேறு விதமாக மாறுறதுக்கும் நம்ம தான் காரணம். அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா உன் எண்ணங்களே உன்னை உருவாக்கும் அப்படின்றதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம நாளைக்கு இது போல் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இது போன்ற மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்டோரிஸ் தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் நிறையா ஸ்டோரிஸ் சுவாரஸ்யமானதை எடுத்து